சாய்ராம். அநேக பிரார்த்தனைகள் உடல் நலம் சரியில்லாமல் இருப்பவர்கள் அறுவை சிகிச்சைக்காக தற்பொழுது இன்னும் 10 நிமிடத்திலே நான் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற எத்தனையோ சகோதர சகோதரிகள் அந்த அறுவை சிகிச்சை செய்து கொள்ள இருக்கிற அந்த 10 நிமிடத்திற்கு முன்பாக அதே மனிதர், அதே சகோதரர், அதே சகோதரி நம்மிடத்திலே பேசி, நம்பிக்கையாக பேசி, அப்பா அப்பா நான் இன்னும் சிறிது நேரத்திலே அறுவை சிகிச்சை மேற்கொள்ளவிருக்கிறேன், எனக்கு எல்லாம் தயாராகிவிட்டது, இன்னும் 10 நிமிடங்களிலே நான் அந்த அறுவை சிகிச்சை மேஜையிலே இருப்பேன், எனக்காக அப்பாவிடத்திலே பேசுங்களப்பா, எனக்காக பிரார்த்தனை குழுவிலே சொல்லி பேசுங்களப்பா என்று அத்தனை சாய் சொந்தங்களும் அந்த சகோதரர் அந்த சகோதரி பேசுகின்ற பொழுது நமக்கே கண்களில் நீர் சுரக்கிறது. கருணையில்லாத மனிதர்கள் கூட அந்த நேரத்திலே கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஏனென்று சொன்னால் நம்பிக்கையோடு செய்கின்ற அந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் யார் இருந்தும் எது இருந்தும் அவர்களுக்கு நல்ல மருத்துவர் இருந்தும் நல்ல மருத்துவமனை இருந்தும் மருந்துகள் எல்லாம் இருந்தும் மாத்திரைகள் எல்லாம் இருந்தும் கூட அவருக்கு மகான் சாய் பாபாவினுடைய அந்த அருள் தேவைப்படுகிறது என்கின்ற நம்பிக்கையினால் தான், அந்த அருள் இருந்தால்தான் அவர் பிழைப்பார் என்கின்ற நம்பிக்கையினால் தான், அந்த அருள் இருந்தால்தான் அவருக்கு வலி இல்லாமல் அந்த அறுவை சிகிச்சை முடியும் என்கின்ற நம்பிக்கையினால் தான் நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்திற்கு அவர் வந்து தொலைபேசியிலே அழைப்பிலே வந்து நம்மிடத்திலே நம்பிக்கையோடு செய்து கொள்கிற இந்த பிரார்த்தனை வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று நாம் அனைவருமே ஒன்றாக ஒருங்காக கூடி இணைந்து ஆத்மார்த்தமாக செய்து கொள்ளக்கூடிய இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக வெற்றி பெறுகிறது என்பது நிச்சயம். ஆகையினால்தான் அந்த சகோதரர்களும் அந்த சகோதரிகளும் நம்மிடத்திலே வந்து வேண்டிக் கொள்ளுகிறார்கள். அதை நாம் உணர்ந்து, அதை நாம் அறிந்து தெளிந்து பாபாவிடத்திலே ஆத்மார்த்தமாக அந்த பிரார்த்தனைகளை வைத்தோமானால் கண்டிப்பாக நம்முடைய காதுகளுக்கு அது கேட்டாலே அது சாயப்பாவை சென்று அடையும். அதன் மூலமாக சாயப்பா அதை நிவர்த்தி செய்து அந்த பரிகாரத்தை செய்து அந்த பிரார்த்தனையினுடைய தேவையை புரிந்து கொண்டு அதன் தேவைக்கு தக்கவாறு அதனுடைய உண்மை தன்மையை புரிந்து கொண்டு கண்டிப்பாக அவர் செய்து கொடுப்பார். எந்த விதமான கர்ம வினைகள் பலாபலன்கள் இருந்தாலும் திருஷ்டி தோஷங்கள் இருந்தாலும் அவைகளை எல்லாம் களைந்துவிட்டு நல்ல விதமான ஒரு எதிர்காலத்தை நமக்கு அளிக்கின்றார் என்பது நிச்சயம். அதனால்தான் இந்த பிரார்த்தனை ஜெயிக்கிறது. அதனால்தான் இந்த பிரார்த்தனை கண்டுகொள்ளாமல் விடப்படுவதே இல்லை. கருணை மனத்துடன் பரிசீலனை செய்து கண்கண்ட சாயி அதை சீர்தூக்கி பார்த்து நமக்காக துணை வருகிறார் என்பது நிச்சயம். அதற்காகத்தான் இந்த பிரார்த்தனையை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரார்த்தனை ஒரு தகப்பனுக்காக ஒரு மகன் எவ்வளவு மனமுருகி வேண்டிக் கொள்ளுகிறார், மனமுருகி இந்த பிரார்த்தனை செய்கிறார் என்பதை நீங்களும் கேளுங்கள். பிறகு பிரார்த்தனை தேவையா, பிரார்த்தனை உண்மையா, பிரார்த்தனை இருக்கிறதா, பிரார்த்தனை ஜெயிக்கிறதா என்பதையெல்லாம் நீங்களே அறிந்து கொள்வீர்கள். ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.